இல்லை, ரொம்ப நாள் கனவு, நம்ம தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பெண்களுடைய கனவு அது. பிரதமர் மோடி அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்கிறாரு. யாராலும் முடியாதது, இத்தனை வருடங்களாக முயற்சி பண்ணும்போது முடியாதது 12 வருஷத்தில் அவர் சாத்தியம் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ பிரதமர் மோடி இருக்கிறதுனால தான் இது சாத்தியமானது. நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு கட்சி, வேறு ஏதோ ஒரு தலைவர் இருந்திருந்தாருன்னா இதை சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக வந்து 33% உமன் பில் இருக்காங்க, அந்த இதுக்காக பண்ணுறாங்க. பட் லிமிட்டேஷன் வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் யாருங்க? எல்லாருமே. இப்போ தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு இருக்குது. அதான் தமிழ்நாடு சொல்லுங்கள், எல்லாரும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எது கொண்டு வந்தாலும் அதுக்கு மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துட்டுருக்கு. தோல்வி அவங்கள நோக்கி போயிட்டுருக்கு, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தோல்வி அடைய போகிறோம், அது பார்க்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி செயல்கள் பயன்படுத்திட்டுருக்காரு. அது ஒரு முதலமைச்சருக்கு நல்லதில்லை. அவர் வந்து ஷோஸ் இன் அ வெரி பேட் லைட். ஏன் இவ்வளோ டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாரு? 33% பெண்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் பில் வந்திருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிய வச்சாரா? அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிய வைக்கல. நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க, கருப்பு துணி அணிந்து பிளாஸ்டிக் லைட்டரில் பற்ற வைக்கிறீங்க. ஆனால் இந்த 33%க்கு பெண்களுடைய எம்பவர்மெண்ட்காக, பெண்களுக்காக திமுக திராவிடியன் மாடல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? அது ஏன் பெண்கள் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை? பெண்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? பிரதமருக்கு வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு பிரதமர் பிடிக்காது, ஆனால் பெண்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்ல, அதுவும் பண்ணலை. ஏன்? அப்போது தோல்வி அடைய போகிறோம், அந்த பயம் அவருடைய மூடி இருக்குது. அவருக்கு வந்து அது கூட தெரியல கண்ணுக்கு, அது மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்கிறதுக்காக, மக்கள் திசை திருப்புறதுக்காக, இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கம் சுத்தமாக இல்லை. ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி, லா அண்ட் ஆர்டர் அவருக்கு கீழே தான் இருக்குது, முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. நாங்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோன்னு அவர் சொல்லலாம். நேற்று நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, முதலமைச்சர் மேடையில் இருக்கும்போது அவங்க கட்சியிலேருந்து அவங்க கூட்டணி தலைவர், ஆமாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு, அதே மாதிரி போதை கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்குது, ஆனால் இது தாண்டி வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க முதலமைச்சர் இருக்கும்போது. இது நாங்கள் சொல்லலை, அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கும் அவர் பதில் கொடுக்கல. இது மக்கள் திசை திருப்புறதுக்காக ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது திமுக காரங்களுக்கு ஒரு பழக்கமாகி போச்சு. நல்லது எதுவுமே நடக்கக்கூடாது, நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க, மற்றவங்கள நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கும் எதிர்ப்பு தெரிய வைப்பீங்க. இது மக்களுக்கு தெரியும், திசை திருப்புறதுக்காக, மக்கள் வந்து ஏமாத்துறதுக்காக நடக்கிற வேலைகள். அதுதான் சொல்கிறேன், ஒரு கட்சி தலைவங்கிறது முறையில் அவர் வந்து தேர்தல் அறிக்கை விட்டிருக்காரு. எப்படி சாத்தியம் ஆகும் அது அவர் சொல்லட்டும். வாய்ப்பு இருக்கா மேடம்? அவர் கொடுத்துருக்க, நீங்கள் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா? அது படிச்சிங்களா? அதை படித்தேன், பார்த்தேன். பட் அதான் சொல்கிறேன், அது எப்படி சாத்தியமாகும்னா அதுக்கு ஒரு சொல்லணும் இல்லைங்க. இப்போது பாஜக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் சொல்லும்போது சாத்தியம் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு, எல்லாமே நிறைவேற்றிருக்கோம். இப்போது 2047 விக்சித் பாரத் பற்றி பேசிகிட்ருக்கோம், அது சாத்தியம் பண்ணி காமிப்போம். எங்கேயோ கடைசியில் 5வது இடத்துல இருந்தது இந்தியா தேசம், இன்றைக்கி டாப் 3ல் இருக்குது. ஒரு 3 பில்லியன் எக்கனாமி நோக்கி போயிட்டுருக்கோம். உலகத்திலே பிரச்சனைகள் வரும்போது இந்தியா தேசத்தை திரும்பி பார்க்குறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அந்த ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு நான் கொண்டு போவேன்னா பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, அதை காப்பாற்றிருக்காரு. நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம், ஆனால் அது எப்படி சாத்தியமாகும், அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன ஒரு எப்படி செய்ய போகிறீங்க, அதுக்கும் ஒரு பிளானிங் இருக்கணும். அது தெளிவுபடுத்த சொல்லுங்கள், அது போதும். அவர் எங்கே மேடம்? மதுரையில் நம்ம சுந்தர்சி சாக்கி எப்படி அவருக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. போகிற இடத்துல மக்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு அவர் வந்து வரவேற்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கிறது ஒரு 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்காரு. டிமோட் பண்ணி ஐடி அமைச்சர் ஆக்குனாங்க, அதுவும் டிமோட் பண்ணி இன்றைக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். 10 வருடத்தில் அவரால் பண்ண முடியாதது 10 நாளில் சுந்தர் சார் பேசுனதுனால 10 நாளில் வேலை நடக்குது. இது 10 வருடத்திற்கு பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணாமல் இன்றைக்கி சுந்தர் சார் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அந்த பயத்தில் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ எல்லா வேலையும் பண்ணுறாரு.